பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதுல நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதன் பிறகு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டா பார்த்தோம்னா, பாஜகவினுடைய தமிழ்நாடு அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் அவர்களுடைய பதவி வந்து நீக்கப்பட்டு, அவருக்கு ஆர்எஸ்எஸ்ல புது பதவி வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ நம்ம எப்படி பார்க்கறது சார்? இப்போ குறிப்பா தமிழ்நாடு பாஜகவுல குறிப்பா இந்த தேர்தல்ல ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு? முதல்ல திரு கேசவ விநாயகம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு 9 ஆண்டு காலம் அதிகமாக அந்த பொறுப்பில் நீடித்தார். ஸோ சமீபத்தில் ஒரு ஓரிரு ஆண்டு காலமாக அவர் மீது அதிருப்தியாளர்களும் பலர் அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்காங்க. அவர்கள் வந்து நிச்சயமா டெல்லிக்கு சில விஷயங்களை எடுத்துரைத்திருப்பார்கள். நேற்று பி.எல். சந்தோஷ் வந்திருக்கிறார். அவர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் இவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடன் சேர்ந்து இந்த முடிவை எடுத்து அவரை மீண்டும் ஆர்எஸ்எஸ்கே வந்து பணிபுரியும் அளவில் அவர் வந்து இன்னைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து நியமிச்சிருக்கிறாங்க. இது பலருக்கு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ராம் மாதவ்னு ரொம்ப ஒரு காலகட்டத்தில் பாஜகவிலுடைய ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக இருந்த ராம் மாதவ் திடீர் என்று மாற்றப்பட்டு அவர் மீண்டும் ஆர்எஸ்எஸ்கே நீங்க சென்று விடுங்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ இது எல்லாம் வந்து இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தேர்தலுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பு வரும்போது நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணத்திற்காக தேர்தல் வரைக்கும் அவர் நீட்டிக்க வேண்டாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சிக்னிபிகன்ட் மூவ் தான்.